உழைத்து விளைய வைத்து அறுவடை செய்து உலகத்திற்கு உணவளிக்கிற உழவர் குடிமகன் தான் விளைய வச்ச நெல்லை தானியங்களை கொள்முதல் செய்து சேமிப்பு கிடங்கில் வையுங்கள் என்று போராடுகிறான். ஆனால் வீதியில் போட்டு இந்த அரசு முளைக்க வைத்து நாசமாக்குறது, உழவனின் உழைப்பை உதாசீனப்படுத்துறது. உழவர் குடிமக்கள் வேளாண் குடிமக்கள் போராடுகிறார்கள். மருத்துவர்கள், உயிர்காக்கும் மருத்துவர்கள், கொரோனா நோய் தொற்று வந்தபோது என் அன்பு சொந்தங்களே, எந்த ஒரு கொரோனா நோயாளியையும் தனியார் மருத்துவமனை சேர்த்து மருத்துவம் செய்யவில்லை. அரசு மருத்துவமனையில் அரசு மருத்துவர்கள் தான் தங்கள் உயிரை பொருட்படுத்தாமல் மருத்துவம் செய்தார்கள். செவிலியர்கள் தங்கள் உயிரை பொருட்படுத்தாமல் சேவை செய்தார்கள். அன்றைக்கு மருத்துவர்களும் செவிலியர்களும் கடவுள் போலவும் தேவதைகள் போலவும் தெரிந்தார்கள் நமக்கு. இன்று அவர்கள் தேவையில்லாதவர்களாக தெரிகிறார்கள். அந்த உயிரை காக்கும் மருத்துவர்கள் வீதியில் நின்று போராடுகிறார்கள், செவிலியர்கள் போராடுகிறார்கள், மாணவர்கள் போராடுகிறார்கள், மீனவர்கள் போராடுகிறார்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள் போராடுகிறார்கள், துப்புரவு பணியாளர்கள் போராடுகிறார்கள். எல்லாருமே போராடி கொண்டிருக்கும் போது நாடு நல்லாட்சி கொடுக்கிறோம் என்று சொல்வதை எப்படி என் அன்பு சொந்தங்கள் நம்புகிறார்கள்? இதில் எல்லா பிரச்சனையும் தந்தவர்கள் ஆட்சியில் இருந்தவர்கள், இருக்க போகிறவர்கள், இருக்க துடிக்கிறவர்கள். எல்லா பிரச்சனைக்கும் உங்களோடு வந்தவர்கள் நாங்கள். எல்லா பிரச்சனையும் தந்தவர்கள் ஒரு பக்கமும், இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று வந்த உங்கள் பிள்ளைகள் நாங்கள் ஒரு பக்கமும் நிற்கிறோம். இதுதான் இந்த தேர்தலில் நடக்கிற போட்டி. இதிலே பிரச்சனைகளை தந்தவர்கள் பக்கம் என் மக்கள் நிற்கப் போகிறார்களா, பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று வந்திருக்கிற தங்கள் பிள்ளைகள் பக்கம் நிற்கப் போகிறார்களா? இதுதான் இந்த தேர்தலில் போட்டி.